வணக்கம், இது கிரைம் டைம். நான் பாலவேல் சக்கரவர்த்தி. சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் உள்ள வீடுகளில் தொடர்ந்து கொள்ளையடித்து வந்த இரு கொள்ளையர்கள் போலீசில் சிக்கியுள்ளனர். 15 ஆண்டுகள் போலீசாரை ஏமாற்றி சுற்றி வந்தவர்கள் போலீசாரிடம் வசமாக சிக்கியது எப்படி? சென்னை தாம்பரம் அடுத்த சிட்லப்பாக்கம் பகுதியில் நள்ளிரவு நேரங்களில் தலையில் குல்லா, கையில் கவ்வார் கம்பியுடன் சுற்றும் திருடனின் வீடியோ வெளியாகி அப்பகுதி மக்களிடம் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியது. அந்த மர்ம நபர் வீட்டின் பூட்டுகளை புடைத்து கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்டு வருவதாகவும் சிட்லப்பாக்கம் போலீசாருக்கு தொடர்ந்து புகார்கள் வந்துள்ளன. சிட்லப்பாக்கம் சூர்யா அவென்யூ பகுதியில் ஐடி ஊழியரான பிரபாகரன் இரவு வேலைக்கு சென்று விட்ட நிலையில் வீட்டில் அவருடைய மனைவி சரண்யா தன்னுடைய 3 வயது குழந்தையுடன் இருந்துள்ளார். வீட்டில் ஆட்கள் இருக்கும் போதே கதவை உடைத்து கொண்டு கொள்ளையன் உள்ளே புகுந்து கொள்ளையடிக்க முயற்சித்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அது மட்டுமின்றி அதே பகுதியைச் சேர்ந்த பாலசுப்பிரமணியன் என்பவரது வீட்டில் பூட்டை உடைத்து 13 சவரன் நகைகள் மற்றும் 1 லட்சம் ரூபாய் பணத்தையும் கொள்ளையடித்து விட்டனர். சமீப நாட்களாக கொள்ளையடின் அட்டகாசம் அதிகரித்த நிலையில் வீட்டை உள்புறமாக பூட்டிக் கொண்டு கூட தூங்க முடியாத சூழ்நிலை இருப்பதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர். கையில் ஆயுதங்களுடன் தைரியமாக சுற்றி வரும் கொள்ளையனை விரைவில் கைது செய்ய வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்தனர். இதைத் தொடர்ந்து சிட்லப்பாக்கம் குற்றப்பிரிவு காவல் ஆய்வாளர் தலைமையில் 5 பேர் கொண்ட தனிப்படை அமைக்கப்பட்டது. கொள்ளை சம்பவம் நடந்த இடங்களில் இருந்து சுமார் 472 சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்த போது பொதுமக்களை அச்சுறுத்தி வருவது 2 கொள்ளையர்கள் என்பதும் அவர்களின் அடையாளமும் தெரிய வந்தன. இருவரையும் கைது செய்து சிட்லப்பாக்கம் காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரித்ததில் குன்றத்தூர் அருகே உள்ள பரணிபுத்தூரைச் சேர்ந்த முரளி மற்றும் ஸ்ரீதர் என்பதை போலீசார் கண்டுபிடித்தனர். கஞ்சா வழக்கு குற்றவாளியான முரளி ஸ்ரீதருடன் கூட்டு சேர்ந்து வாடகை காரில் பைபாஸ் சாலை ஓரங்களில் உள்ள ஆளில்லாத வீடுகளை நோட்டம் போட்டிருக்கிறார். பின்னர் கொள்ளையடிக்க வேண்டிய வீடுகளை தேர்வு செய்து இரவில் அந்த வீடுகளுக்கு சென்று கொள்ளையடிப்பதை வழக்கமாகவும் வைத்திருந்துள்ளனர். இரவில் இருவரும் காரில் சென்று ஸ்ரீதர் காரில் தயாராக உட்கார்ந்து கொண்டிருக்கும் பொழுது முரளி மட்டும் தலையில் மங்கி குல்லா அணிந்து கொண்டு முகத்தை துணியால் மறைத்து கொண்டு கொள்ளையடித்திருக்கிறார். கடந்த 3 மாதங்களில் இருவரும் சேர்ந்து சென்னை புறநகர் பகுதிகளான சிட்லப்பாக்கம், சேலையூர், பீக்கங்கரணை பகுதிகளில் 10க்கும் மேற்பட்ட வீடுகளில் பூட்டை உடைத்து கொள்ளையடித்திருப்பதும் தெரிய வந்துள்ளது. அவர்களிடம் நடத்தப்பட்ட தொடர் விசாரணையில் இருவரும் பழைய குற்றவாளிகள் என்பதும் தெரிய வந்தது. 2009ஆம் ஆண்டு கொள்ளை வழக்கில் கைதாகி சிறை சென்ற முரளி 15 ஆண்டுகளுக்கு பின்னர் மீண்டும் போலீசில் சிக்கியுள்ளார். தொடர் கொள்ளையில் ஈடுபட்டதாக இருவர் போலீசில் சிக்கியிருக்கும் நிலையில் கொள்ளையடிக்கப்பட்ட நகைகள் எதுவும் அவர்களிடம் இருந்து பறிமுதல் செய்யப்படவில்லை. எனவே நகைகளையும் போலீசார் மீட்டு கொடுக்க வேண்டும் என்று பாதிக்கப்பட்டவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சிட்லப்பாக்கம் பகுதியில் தொடர் கொள்ளையில் ஈடுபட்ட இருவரை போலீசார் பிடித்திருப்பதால் அப்பகுதி மக்கள் நிம்மதியடைந்துள்ளனர்.